ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா அம்மாமாருமே வெளியே வேலைன்னு போயிட்டோம் அப்படின்னா வீட்டுக்குள்ள வந்து சிம்பிளா டின்னரை முடிக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். நம்ம கேட்குற மொதல் வார்த்தை இட்லியா தோசையா, டக்குன்னு சொல்லுங்க, வேலையை முடிக்கணும். இதே டோன்ல மிரட்டுற மாதிரி இப்படிதான் கேட்டு பார்த்தேன். சங்க ஃபுல்லா ஒன்று சேர்ந்துருச்சு, முடியவே முடியாதுன்றுச்சுங்க. இட்லி தோசைன்னு பண்ணா சட்னின்னு ஒன்று செய்வோம் இல்லையா, அதை விட ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அரபிக் ஃபுட் ஃபூல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? என்ன ஏதோ ஃபூல் திட்டின மாதிரி இருந்துச்சு அப்படின்னு யோசிக்காதீங்க. இதோட டிஷ்ஷோட பேரு அதுதான். இந்த ரெசிபி பண்றதுக்கு கட்டாயம் ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். உங்கள்ட்ட அவைலபிளா இருக்குன்னா ஒயிட் ஆனியன் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வெங்காயத்தையும் பூண்டையும் ரொம்ப குட்டி குட்டியா சாப் பண்ணிக்கோங்க. நல்லா ஆலிவ் ஆயில வதக்கினதுக்கு அப்புறம் தக்காளியை ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளி பழம் போட்டுக்கோங்க, கலர் நல்லா சூப்பரா கிடைக்கும். உப்பு கொஞ்சமா போட்டுக்கோங்க. பெப்பரிக்கா பவுடர், பார்சிலி, சீரகப்பொடி, பெப்பர் பொடி, இது மட்டும் தான் இதோட மசாலாவேவும். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் ஃபவா பீன் சொல்லிட்டு டின்ல கிடைக்கும், அது யூஸ் பண்ணிக்கோங்க. இது பாக்குறதுக்கு எனக்கு எப்படி இருக்குன்னா மொச்சப்பயிர் இருக்குல்ல, நம்ம ஊர் சைடுலாம் கிடைக்கும்ல, அதுல கொஞ்சம் பெருசு பெருசா கிடைச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம போட்டிருக்க மசாலா கூட சேர்ந்து 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேகணும். அதுக்கப்புறம் மசிச்சு விடுங்க. அந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சதுக்கு அப்புறம் கொரியாண்டர் லீஃப் போட்டுக்கோங்க. லாஸ்ட் லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க. நான் எங்கெல்லாம் கொரியாண்டர் லீஃப் யூஸ் பண்ணிக்கணும் அங்கெல்லாம் ஃப்ரெஷ் பார்சலி போட்டுக்கோங்க. கிடைக்காத பட்சத்தில் கொரியாண்டர் லீஃப் போட்டுக்கோங்க. சர்வ் பண்றதுக்கு எல்லாம் செட் பண்ணிட்டு ஆலிவ் ஆயில், ஆனியன், அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீஃப் இதெல்லாம் போட்டு சர்வ் பண்ணி பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கும். இதை பாக்குறப்ப எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு தோணுதா? வேற என்ன சொல்றீங்க? பாவ் பாஜி தான் இதோட பெஸ்ட் காம்பினேஷனே. குபூஸ் தாங்க. இந்தியால இருந்து பாக்குறவங்க குபூஸ் அவைலபிளா இல்லைன்னா பாவ் பாஜி பண்ணு இருக்குல்ல, அதை பட்டர்ல போட்டு சாப்பிட்டு பாருங்க, செம்ம சூப்பரா அல்டிமேட்டா இருக்கும்.